சனிக்கிழமை நைட்டு ஒரு 8:30 மணி போல் தான் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து ஆடி நோம்பிக்கு கிளம்புனா அண்ணா வந்திருந்தாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நோம்பிக்கு முந்தின நாள் இந்த வடை நோம்பி அப்படிங்கிறத வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. வடை, போண்டா, பாயாசம் அந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, அப்புறம் நான்வெஜ்லாம் செய்வாங்க. எப்போ வந்து பலகாரம் சுட்டாலும் சாப்பாடும் ரசமும் தான். அம்மா வீட்டுக்கு போனால் சொல்லவே வேணும், நல்லா ஃப்ரீயாக சூப்பராக தூங்கி எந்திரிச்சு லேட்டாக தான் எந்திரிச்சோம். அப்படியே நம்ம வீட்டு குட்டி தோட்டத்தை விசிட் பண்ணிவிட்டு நைட்டே அம்மா வெங்காயமெல்லாம் தொளிச்சு வச்சுட்டாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சமையலுக்கு வேலையாண்டான வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தீபம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு திருப்தியாக இருக்கும். காலையில் சாப்பாட்டுக்கு இட்லியும் சிக்கன் கிரேவியும் முட்டை கிரேவியும் வந்து செஞ்சோம். சாப்பிட்டு குட்டீஸ் எல்லாம் விளையாட போயிட்டாங்க. நானும் அம்மாவும் அப்படியே பேசிக்கிட்டே மதியானம் சாப்பாட்டுக்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் ஒரு 4 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அவங்க அப்பாவுக்கு நைட்டு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 7 மணி போல் வீட்டுக்கு வந்தாச்சுங்க.